கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டா. இந்த நாளிலும் நன்மை என்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷில் பார்த்தா, ஐ வில் கிவ் தம் மோர் தேன் எனஃப் அண்ட் மை பீப்புள் வில் பி ஃபில்ட் வித் த குட் திங்ஸ் ஐ கிவ் தம் அனௌன்சஸ் த லாட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் அப்படின்னு ஆண்டவர் இதுல சொல்றா. முதல்ல சொல்லப்பட்டது என் ஜனங்கள் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது ஏன் பிள்ளைகள், இது ஏன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பிள்ளைகள் இப்போ வேற அடுத்த பிள்ளைகளை நம்ம என்ன சொல்லுவோம், இது அவங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏன் பிள்ளைக்கும் அவங்க பிள்ளைக்கும்னு சொல்லிட்டு அதுல ஒரு வித்தியாசத்தை நம்ம சொல்றோம் தெரியுமா? இதே மாதிரிதான் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டு சொன்னா, ஆண்டவருக்குள்ளாக நம்ம பரிசுத்தமாவி, ஆண்டவருக்குள்ளாக நம்ம கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தமாகி, கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம மாறும்போது, அவர் சொல்லுவார், என் பிள்ளைகள், என் ஜனம். அப்போதான் இந்த வசனம் நமக்கு இந்த வாக்குத்தத்தமா இருக்கும். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது தான் அவர் அளிக்கிற நன்மை. இப்போ நம்ம சொல்றோம், எக்ஸாம்பிள் சொன்னா, என் பிள்ளைக்கு இப்போ நான் அப்பாவா இருக்கிறதுனால தான் நான் என்ன செய்வேன், சாயங்காலம் வரைச்சும் என் பிள்ளைக்கு இன்னைக்கு இது தேவை, அதனால இதை வாங்கிட்டு வரணும். என் பிள்ளைக்கு இன்னைக்கு ஸ்வீட்டு கேட்டா, அதனால இதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்ப இது எதனால நான் கொடுக்குறேன்? அவ என் பிள்ளையா இருக்கிறதுனால. அதே மாதிரிதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்போது நமக்குன்னு ஆண்டவர் அநேக நன்மையை வச்சிருக்கார். அதான் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவர் அளிக்கிற நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் அளிக்கிற நன்மை ஒரு குறையுமே இல்லாதது. அதுல வேதனை இல்லாத கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்படி அநேக வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு பைபிள்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த வாக்குத்தத்தத்தின் சொந்தக்காரலா மாறும், அதை சுதந்திரிக்கிறவர்களா நம்மளை மாற்றிடுவாரு. அப்போ ஆண்டோடைய பிள்ளைய முதலாவது நம்ம மாறணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம டெய்லி ஜோம் பண்ணி வேதம் வாசித்து கர்த்தருக்குள்ள பலப்படணும். அதிக நம்ம ஜோம் பண்ணணும். தனி ஜெபம் நமக்கு மிகவும் தேவை. நம்ம தனியா ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு பேச முடியும். எல்லாம் கூட்டமா ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களை சும்மா பேசும், அதோட முடிச்சிடும். நம்ம தனியா ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு பேசும். அப்படி ஆகும்போது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்கிற அந்த வாக்கு தத்தத்துக்கு நம்ம சொந்தக்காரலா மாறுறோம். இப்போ ஜெபம் பண்ணிடுறோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையா திருப்தி ஆவீர்கள் என்று. இந்த வாக்கு தத்தத்திற்கு ஆண்டவர் அடியேண்டிய குடும்பம், பிள்ளைகள், ஆண்டவரே இதை பார்க்கிற பிள்ளைகள், குடும்பங்கள், ஆண்டவரே இந்த வசனத்தை ஆண்டவரை தியானிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் சொந்தக்காரலாய் மாறட்டும். உம்முடைய நன்மையினால, உம்முடைய ஆசீர்வாதத்தினால ஆண்டவரே உமது அடியார்கள் வீடுகள் நிறைந்திருக்கட்டும் அப்பா. நீரே எங்களை நடத்தும் அப்பா. உம்முடைய பாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரை சுஞ்சபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.